ரொம்ப நாள் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தா நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க? அதே மாதிரி தான் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் கிச்சனில் எனக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு. அதை இந்த ஆர்கனைசர் தான் வந்து சால்வ் பண்ணி வச்சுருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் தெரியும். கவுண்டர் டாப்பில் வச்சு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, நான் கபோர்டில் போட்டு பூட்டி வச்சுருக்கேன். அதனால் அந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. வாங்கியும் வேஸ்ட்டோ அப்படின்ற ஃபீலும் எனக்கு வந்து கொடுத்துட்டே இருக்குது. ஏன்னா கீழே வச்சுருக்கனால அடிக்கடி எடுத்து என்னால் வந்து மேலே வச்சு யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வைக்கிறதுக்கு எனக்கு பயங்கர டயர்ட் ஆயிடுது. இது பார்த்திங்கன்னா ஓடிஜி தான். ஸோ அந்த ஓடிஜியை வந்து நான் கவுண்டர் டாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். பட் அதுக்கு நான் வந்து வீடு கட்டும்போது சரியான வந்து இடம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுமே ஈஸி. நம்மளுக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இதை வச்ச பிறகு என்னோடய கிச்சனே அவ்வளோ அழகாக மாறிடுச்சு. அண்ட் வந்து என்னோடய ப்ராப்ளம்க்குமே வந்து சொல்யூஷன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ பாருங்கள், இது 2 லேயரில் இருக்கக்கூடிய ஒரு ஓடிஜி ஸ்டாண்டு தான் வாங்கியிருக்கேன். இந்த கீழ் லேயரில் நான் என்னோட வந்து ஓடிஜியை வந்து வச்சுருட்டேன். இதுக்கப்புறம் அந்த இடத்துல காமிச்சேன்ல மிக்ஸியும் ஹெட்டிலும் வைக்கணும். அதை வந்து நான் இந்த ஸ்டாண்டோட அந்த ஃபஸ்ட்டு லேயர் இருக்குல்ல அதில் வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ என்னால் கம்மியான ஸ்பேஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 ப்ராடக்டையுமே வந்து வச்சுட்டேன். ஸோ இதனால் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மிக்ஸியை மட்டும் அப்பப்போ கீழே எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் வீட்டில் இதே ப்ராப்ளம் இருந்தால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியுமே இருக்குது. அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டை பார்த்துக்கோங்க. இது வந்து எவ்வளோ ஸ்பேஸ் அடைக்கிது. அண்ட் அந்த இடம்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா உப்பு கரையாக இருக்கும் தண்ணி பட்டு பட்டு. அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரியான ஒரு பேஸ்கெட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வருது. அண்ட் பார்த்திங்கன்னா கரண்டி இந்த மாதிரி ஐட்டம் போட்டு வைக்க தனி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் வடியுதுல, அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளேட் வந்து அடியில் கொடுத்துட்றாங்க. இப்போ அதனால் என்ன ஆகுனா, நான் வெஷல் வந்து வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளேட்டில் பட்டு டைரெக்டாக வந்து சிங்க்கில் வந்து பட்டுரும். ஸோ அதனால் அந்த இடம் ஃபுல்லாக எனக்கு வந்து மெஸ்ஸி ஆகாது, நிறையா இடத்த அடைக்காது, உப்பு கரை படியாது. ஸோ இது வந்து ரொம்ப நாள் பிரச்சனை. ஸோ இந்த உப்பு கரையுமே வந்து நம்ம வந்து சீக்கிரமாக வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாய்லெட் கிளீனர் யூஸ் பண்ணுவோம்ல, அதை வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த உப்பு கரையெல்லாம் போயிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், தண்ணி ஃபுல்லாக அப்படியே வந்து டைரெக்டாக வந்து சிங்கில் வரையுது. எனக்கு கவுண்டர் டாப்பில் எதுவுமே ஆகலை. ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் நிறைய பாத்திரம் விளக்கி வச்சுருக்கேன். அவ்வளோ பாத்திரமே அதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது வந்து சிங்க் ஆர்கனைசர் தான். பட் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இந்த புல் அவுட் ட்ரே மாதிரி வந்து வந்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை நான் கவுண்டர் டாப்பில் வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்து ஈஸி தான். ஸோ தனித்தனியாக வந்து செப்பரேட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஈஸியாக வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இது வந்து 2 லேயரில் இருக்கும். அந்த புல் அவுட் ட்ரே மாதிரி இருக்குல்ல, அது வந்து அடியில் வரும். இதுக்கு மேலே வந்து ஒரு ட்ரே வரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பூன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதையுமே வந்து ஹேங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஹூக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஸ்பேட்சுலா இந்த மாதிரி எல்லாம் வந்து போடுறதுக்கு. ஸோ என் பையன் வந்து இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. இது வச்ச பிறகு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து குனிஞ்செல்லாம் எடுப்போம். இந்த மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு நம்ம வந்து இழுத்துட்டு அதில் என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நீங்கள் வந்து சிங்க்கில் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிங்க்கில் நம்ம நிறையா ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். க்ளீனிங்க்காக ஃபுல்லாக அதில் தான் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸும் வந்து வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. நிறைய ட்ரெஸ் இருக்கனால அதை வந்து கசகசன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். இதில் மொத்தம் ஒரு 3 லேயர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவுமே தனித்தனியாக தான் இருக்கும். நம்ம தான் வந்து ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் வந்து இந்த ஃப்ளாக் இருக்கும்ல, நேஷ்னல் ஃப்ளாக், அந்த கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. அது நல்லா அட்ராக்ஷனாக இருந்தனால அது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த கலரில் அந்த தீமை பேஸ் பண்ணி எனக்கு வந்து வந்துருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம லெக் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அது வந்து கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண தெரியலனா இதுலேயுமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணி பார்த்த பிறகு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. நான் வந்து ட்ரெஸ்ஸையுமே இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸை வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 பேண்ட் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஷர்ட்ஸும் அந்த மாதிரி தான். அது போக டவல்ஸ் இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இல்லாட்டி அப்படின்னா நீங்கள் கிட்ஸோட ட்ரெஸ் கூட வச்சுக்கலாம். இல்லாட்டி வந்து முக்கியமான எழுதுகிற டைரிஸு, நோட்டு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவில் கட்டுற எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கோங்க. ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் தான் இதெல்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆன்லைனில் வாங்கி, அது எனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சீரீஸ் மாதிரி போடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.